இன்றைக்கு நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சோத்துக்கு டிங்கி அடிக்க முடியுமா? அதை நல்லா யோசனை பண்ணணும். இல்லை, சாப்பாடு உணவு என்பது மிக மிக முக்கியம். விவசாய நலங்களை அழித்து இந்த மாதிரி, ஏன்னா நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய நலங்களை அழித்து விட்டு தமிழ்நாடு இப்போவே தண்ணிக்கு கெஞ்சாத குறையா கர்நாடகத்திலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ உணவுக்கும் திரும்ப போய் மற்ற நாடுகளை கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா? ரியல் எஸ்டேட் கம்பெனிங்க அங்கே கொண்டு போய் முதலீடு பண்ணிட்டாங்கங்க. பரந்தூர் விமான நிலையம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நில விலையெல்லாம் ஏற்றி விட்டுட்டாங்க. ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் அங்கே போயிட்டு பல ஏக்கர் கணக்கான நிலங்களை வாங்கிட்டாங்க. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இன்று சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு. அது தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது, மக்கள் வரவேற்று கொண்டு இருக்கிறார்கள். அது என்னன்னாக்கா, பரந்தூர் விமான நிலையம் ரத்து அப்படின்னு சொல்கிறார். பரந்தூர் விமான நிலையம் ஏன் ரத்து அப்படின்றதுக்கான சில காரணங்களை அவர் சொல்கிறாரு. இது பலர் ஏற்றுக்கொண்டாலும் சிலர் அதை எதிர்க்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் தேவையா தேவையில்லையா அப்படின்ற ஒரு கான்செப்டு மக்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, குழப்பமாக இருக்குது. அது நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. அந்த இடத்துல பல ஏரிகள் இருக்கின்றன, பல விவசாய நிலங்கள் இருக்கின்றன. அந்த விவசாயத்தை நம்பி பிழைக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். ஆமாங்கப்பா, நிலம் எடுத்தாக்கா கவர்மெண்ட் காசு கொடுக்க தானே போகுது, 3 மடங்கு காசு கொடுக்க போகிறாங்க, அதை வாங்கிட்டு விவசாயிகள் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு பல பேர் சொல்கிறீங்க. ஆனால் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இன்றைக்கு நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சோத்துக்கு டிங்கி அடிக்க முடியுமா? அதை நல்லா யோசனை பண்ணணும். இல்லை, சாப்பாடு உணவு என்பது மிக மிக முக்கியம். விவசாய நலங்களை அழித்து இந்த மாதிரி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிட்டாக்கா அதுக்கப்புறமா ஜனங்க கஷ்டப்படுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஐடியில் தலை சிறந்த நிறுவனம், நல்லா போயிட்டுருக்கு. இன்று வரைக்கும் ஐடிஏ இதில் பீட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜியில் ஆளே கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட பில்கேட்ஸு விவசாய நிலங்களில் இருந்து விளைகின்ற பயிர்களை கொண்டு போய் ஒரு குடோனில் சேமித்து வச்சிட்டு இருக்கிறார். எதனால் சேமிச்சிட்டு இருக்காங்க? டெக்னாலஜி எல்லாம் நல்லா வளர்ந்து போயிட்டு ஏஐலாம் வச்சுட்டு ஏஐ சாப்பாடு போடாது. ஆனால் விவசாயிகளிடமிருந்து வந்த உணவுப் பொருட்கள் தான் ஃப்யூச்சருக்கு மக்களுக்கு உணவு அளிக்க உதவும் என்பதனால அவர் பல லட்சக்கணக்கான டன் உணவு தானியங்களை சேமித்து வச்சிட்டு இருக்கார். ஏன் இப்போதுலேருந்தே சேமிக்க ஆரம்பித்தார்னாக்கா, கண்டிப்பாக எல்னினோ போன்ற இயற்கை பேரிடர்கள் வந்ததுக்கு அப்புறமா ஜனங்க பசி பஞ்சத்தில் இருப்பாங்க. அப்போ உணவுப் பொருட்கள் வியாபாரம் தான் பெருகும் என்பது பில்கேட்டின் நீண்டகால ஒரு விஷனாக இருக்குது. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போ நீங்கள் பரந்தூர் விமான நிலையம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விவசாய நிலங்களெல்லாம் அழிச்சிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறமா பூவாக்கு எங்கே போவாங்க? சாப்பிட்றதுக்கு ஜனங்க எங்கே போவாங்க? இதை நல்லா திங்க் பண்ணணும் மக்களே. இதாவது சிலர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த விமான நிலையம் தேவை அப்படின்றதுலேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அப்படியே சிட்டி வளர்ந்துரும் அப்படின்ட்டு சொல்கிறது முடியாது. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. துபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சூப்பராக வளர்ந்த கண்ட்ரி. அது எப்படி வளர்ந்ததுனாக்கா, அங்கே எல்லாமே பாலைவனம். அங்கே நீங்கள் எடுத்திங்கனாலே ரோடு எடுத்தாலே 500 அடி ரோடு போடுவாங்க, 300 அடி ரோடு போடுவாங்க. ஏன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது, விவசாய நிலமே கிடையாது. நல்லா பாலைவனத்தை சீர் பண்ணி அங்கே பில்டிங் எழுப்புறதுல தப்பே கிடையாது. எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வேணால் அங்கே டெவலப் பண்ணலாம். ஆனால் அவர்கள் உணவுக்கு மற்ற நாடுகளையே சார்ந்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய நலங்களை அழித்து விட்டு தமிழ்நாடு இப்போவே தண்ணிக்கு கெஞ்சாத குறையா கர்நாடகத்திலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ உணவுக்கும் திரும்ப போய் மற்ற நாடுகளை கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா? தமிழ்நாடு என்பது இந்தியாவிற்குள் இருந்தாலும் தன்னிறைவாக தமிழ்நாடே தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்க வேண்டும். நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்கள் மக்களே. ஃப்யூச்சரில் ஐடியோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ரியல் எஸ்டேட்டோ சாப்பாடு போட போவது இல்லை.
விவசாயி எவன் ஒருவன் சரியாக விவசாய நிலத்தை பயன்படுத்தி வருகின்றானோ அவனை மட்டும்தான் ஃப்யூச்சரில் இருக்கின்ற உலகம் மெச்சப்போகிறது, அவன் மட்டும்தான் மிஞ்சப் போகின்றான். இது எழுதப்படாத ஒரு சட்டம், எழுதப்படாத ஒரு தீர்ப்பு. ஸோ இந்த காலத்தில் சரி எதுக்காக அந்த பரந்தூரில் போய் செட் பண்ணாங்க, வேறு இது நிலையம் இல்லையா அப்படின்னு பார்த்தாக்கா, பரந்தூர் என்று இந்த பக்கமும் ஏர்போர்ட்டில் இருந்து பல்லாவரம் சைடு தாண்டி அப்போ திருப்பூரூர் வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்து அது கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே பரந்தூரை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா பரந்தூரில் அப்போ நிலங்கள் ரொம்ப கம்மியாக கிடச்சிது. இது சிம்பிள் லாஜிக். இதில் என்னன்னாக்கா ரியல் எஸ்டேட் கம்பெனிங்க அங்கே கொண்டு போய் முதலீடு பண்ணிட்டாங்கங்க. பரந்தூர் விமான நிலையம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நில விலையெல்லாம் ஏற்றி விட்டுட்டாங்க. ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் அங்கே போயிட்டு பல ஏக்கர் கணக்கான நிலங்களை வாங்கிட்டு அப்போ என்ன வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி வரப்போகுது, ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போசல் இருக்கும்போது அந்த நிலங்களை பல ஆயிரக்கணக்கான நிலங்களை வாங்கி விட்டதனால் இப்போ ஏர்போர்ட் வந்துச்சுன்னா நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும்போது இந்த நிலங்களை சப்போஸ் 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு நிலம் 1000 ரூபான்னு விற்பாங்க. ஏக்கர் கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்கின நிலம் ஒரு கிரவுண்டு இத்தனை கோடி அப்படின்னு சொல்லிட்டு போகும். இதற்காக ரியல் எஸ்டேட் வேல்யூவை உயர்த்தணும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் பரந்தூர் விமான நிலையத்தை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கினார்கள். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்தில் கேன்சல்னு சொல்லியிருக்கிறது மூலியமாக அவர் இனி ஆல்டர்னேட்டிவ் பண்ண போகிறாங்க. மீனம்பாக்கம் விமான நிலையத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து திரிசூலம் வரைக்கும் இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா கண்டோன்மெண்ட் இருக்குது, மிலிட்ரி கிரவுண்ட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் ஏர்போர்ட்டை நிர்வகிக்க போகிறார்கள். ஸ்டேட் கவர்மெண்ட் நிர்வகிக்க போவது இல்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. ஒரு விமான நிலையம் வருதுன்னா அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்க்க போகிறாங்க. அந்த ரெவன்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. ஸ்டேட்டுக்கு அதனால் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தா ஒன்லி தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் தி ஹப். இப்போ பெங்களூரை விட நம்ம பின்னாடி தள்ளிட்டோம், பின்னாடி போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மை கிடையாது. ஏன்னாக்கா சென்னையினுடைய மார்க்கெட் வேல்யூ, சென்னையினுடைய பிஸ்னஸ் எப்போவுமே இந்த விமான நிலையம் இருந்தாலும் இல்லைனால மாற போகிறது இல்லைங்க. இங்கே இருந்து நீங்கள் ஃபாரின் போனால் தான் இந்த விமானத்தில் போனால் தான் போக முடியுமா? இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து டைரெக்டாக ஃபாரின் போக முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னா ஒன்றும் முடியாது. இங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுது. இங்கே சென்னையில் இருந்து 1 ஹவரில் நீங்கள் பெங்களூர் போகலான்னு மெட்ரோ ட்ரெயின் விட போகிறாங்க. சென்னையிலேருந்து மெட்ரோ ட்ரெயினில் 1 ஹவர் பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து கூட போகலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனால் இங்கே இருந்து சாப்பாடு இல்லாமல் பெங்களூரில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர முடியாது. பெங்களூரில் விளைவித்த நிலங்களை நம்ம காசு கொடுத்து அதிக விலைக்கு இங்கே கொண்டு சாப்பிட முடியாது. ஸோ விவசாய நிலங்கள் இனிமேலாவது பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வளர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு வளர்க்கலாம். எங்கே இந்த இடத்துலலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்க்கணும்னாக்கா எங்கே தரிசு நிலம் இருக்குதோ, எங்கே விவசாயமே இல்லையோ, எங்கே விவசாயம் பொய்த்து போயிருக்கின்றதோ அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். ஏதாவது தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவா விவசாயம் இருக்காது, உப்பளங்கள் இருக்கும், வேறு இடங்கள்லாம் தரிசு நிலம் நிறைய இருக்கும். அந்த இடங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு கூட ஒன்று கட்டலாம். அதனால் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆனால் விவசாயத்தை சார்ந்து வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் தமிழ்நாடு பெருத்த பின்விளைவை சந்திக்கும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.